உன்னை பத்தி நான் என்ன சொல்றது? நீயா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க. நான் என்ன பண்றதுக்கா? வேலை ஏதாவது இருந்தா குழந்தைங்களோட பசியாவது போக்கிருக்கலாம். ஆனா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அவ ஏன் இப்படி ஆயிட்டான்னு தான் புரிய மாட்டேங்குது. குழந்தை குட்டிங்கன்னு வந்துட்டா சண்டை குறையன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்ப ஏன் கதையை எடுத்துக்க. எனக்கு குழந்தை இல்லைனாலும் அவரு ஒரு வார்த்தை என்ன பார்த்து தப்பா பேசினதில்ல. இது கொஞ்சம் பழசுதான், இருந்தாலும் இத நீ வீட்ல போடலாம். ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாகும். உன் குழந்தைங்க மூலமா உனக்கு நல்லது நடக்கும். இவளை பத்தி யோசிக்கும் போதுதான் மனசு வலிக்குது. என் அப்பா அம்மாவோட சாபமா தான் இருக்கும். போதும் சர்சாக்கா, நீ இப்படி பட்னியா இருந்து சம்பாதிக்க வேண்டியது இல்ல. வாக்கா சாப்பிட போலாம். ஓ, உனக்கு அதே நினைப்பு தானே, சோறு சோறுன்னு. இப்படி வேலை செய்ய ஒரு வேலைக்காரி கிடைச்சது நம்ம முதலாளி செஞ்ச புண்ணியம். ஆமாண்டி, நான் என் முதலாளிக்காக கொஞ்சம் அதிகமா வேலை செய்யறேன். உனக்கு தலை நிறைச்சு போச்சு, முதலாளி உன்ன கவனிக்கிறது இல்ல, அதனால உனக்கு முதலாளியே பிடிக்கிறது இல்ல. இங்க பாரு, அசிங்கமா பேசுன நான் கருத்துருவேன். இங்க வாடி நீ, அது என்னங்கறத நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நானும் என் பொண்ணு கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாதிக்கிறது இவ கண்ணுக்கு பொறுக்கல. வரட்டு, இன்னைக்கு முதலாளி நான் பேசிக்கிறேன் உன்ன. இவ்வளவு இழுத்து போட்டு நான் மிதிக்க போறேன் பாரு. எங்க போனாங்கன்னு தெரியலையே, இன்னும் காணுமே. அடடா, என்ன தேவி, சாப்பிட போறியா? இல்ல தாசு, நான் குளிக்க போறேன். தனியா இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டா ருசியா இருக்காது. நானும் வேணா உனக்கு கப்படிக்கு வரனே. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உனக்கு தான் முதலாளி மிச்சம் வச்சது இருக்கும்ல. முதலாளிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் உனக்கு கொஞ்சம் அதிகமா சம்பளம் கொடுக்க சொல்லி இப்பதான் முதலாளி கிட்ட சொல்லிட்டு வரேன். பரவாயில்ல, நீ தனியாவே உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பாடு கொண்டு வந்திருக்க, உங்களுக்காக தான் சமைச்சேன். சும்மா டீயே குடிச்சு காசையே வேஸ்ட் பண்றீங்க, அதோட வயிறும் கெட்டு போகும். சாப்பிடுறீங்களா? சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா? அப்புறம் பிடிக்காதா என்ன? அவன் வீட்டுல இப்படி ருசியா சமைச்சு கொடுக்க யாரு இருக்காங்க? இந்த ஏழை குடிசையில வந்து நீ உக்காந்துருக்க பாரு, உண்மையாவே நீ நல்லவன். உனக்கு தெரியாது, எனக்கு இவ்வளவு நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கும். அதனாலதான் நான் குடிக்கிறேன். இப்படியே குடிச்சு குடிச்சு குடல் வந்து நான் செத்து போறேன்னா இவளுக்குன்னு யாரு இருக்கிறாங்க? ஆரம்பிச்சிட்டா கிழவியோட பாசத்தை. நான் கண்டிப்பா சொல்லுவேன், இவன் நம்ம வீட்டு புள்ளதான். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போடி போடி, நல்லா சாப்பிடுறோம். வேண்டாம்னா விட்டுடு, அப்புறம் கூப்பிடு. தம்பி, இன்னொரு கிளாஸ் குடிக்கிறீங்களா? இந்தாங்க. வேண்டாம், போதும். இதுக்கு மேல தம்பி போக வேண்டாம். இந்த வழியில நிறைய பாம்புங்கள்லாம் இருக்கும்.
நான் கிளம்புறேன். மாசத்தோட கொடுக்கும்போது வாங்கிக்க. இது எதுக்கு? சாப்பிட்டதுக்கு காசா? நீ என்னடி இப்படி சொல்ற? அவரு ஏதோ பிரியத்தோட குடுக்கறாரு. என்னங்க தம்பி? நாளைக்கு சரக்குக்கு என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டேன். இங்கேயே இருக்கட்டும். கிளம்பிட்டீங்களா? தள்ளு தள்ளுன்னு சொன்னேன். ஏங்க வீட்ல எதுவுமே இல்ல, குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும்ல. லீலா அக்கா கிட்ட அரிசி வாங்கிதான் 2 நாள் கஞ்சி வச்சது. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அதுங்க உங்க குழந்தைங்க தானே, பட்னியில சாவ சொல்றீங்களா? என்கிட்ட இப்ப ஒண்ணும் இல்ல. ஓ, தண்ணி அடிக்க காசு இருக்கு, வீட்டு செலவுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்க காசு இல்லல்ல. கொஞ்சம் கூட மனுஷனுக்கு நிம்மதி இருக்கா? பணம் பண்ணோட தங்கத்தை குடுக்கற மாதிரி எல்லாம் அளந்து குடுக்கற. காசும் நீங்க எண்ணி பார்த்து தானே கொடுக்கறீங்க. அவரும் கஷ்டப்பட்டு தானே இருக்காரு, அதனாலதான் இப்படி. கௌசல்யா சொன்னது உண்மைதான். உங்களுடைய கஷ்டத்தை போக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உங்களுக்கு?
சரி உன் பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டு வந்துட்டாளா? அது சரி, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? அடுத்த பிரசவத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. அது சரி, உங்க மேஸ்திரியோட பொண்டாட்டி வந்திருக்கு பாக்கல? என்ன இந்த பக்கம்? என்னடா கேள்வி கேக்குற? எதுக்கு இங்க கடைக்கு வருவாங்க? பொருள் வாங்கத்தான். ஆனா காசு இல்லாம கடனுக்கு தர மாட்டேன். கடனாலாம் வேண்டாம். நீ பைய குடுமா. இந்தா அவளை குறை சொல்லி என்ன பண்றது? அவன் காசை கொடுத்தாதானே இவ கடையில வந்து காசு கொடுத்து வாங்குவா. அரிசியை போடு. அது என்னது, அவன் வேற எங்கேயாவது காசை கொடுக்கறானா? அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இந்தாமா, இந்தா. கொஞ்சம் இருமா வர. நான் உங்ககிட்ட இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அதுக்காக தான் நான் சொல்றேன். பொம்பளைங்க கொஞ்சம் விவரமா இல்லைன்னா கடைசியில உட்காந்து அழ வேண்டியது இருக்கும். அம்மா, இதுல மண்ணெண்ணெய் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தீர்ந்துச்சுன்னா விடு, இருட்டுல தான் இருந்தாகணும். மா, அப்பா வராரு. அதுக்கு என்ன இப்போ? போய் உட்காந்து படிக்கிற வழியை பாரு. இந்த அம்மாக்கு என்னாச்சு? என்னடி அவளுக்கு செத்துக்கிட்டு போயிட்டாளா? செத்துட்டா சௌரியமா போச்சுல்ல. என்னது? இன்னைக்கு வேற எங்கேயும் சோறு கிடைக்கலையா? வேற என்ன எங்கடி? உங்க அப்பா வீட்டுல இருந்தா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. என்னடி உனக்கு பெருசா தெரியும்? என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா, என்ன கேள்வி கேட்கிற? மிதிச்சு சாவடிச்சு. வேணாம்ப்பா வேணாம். அம்மா வடிக்க. தள்ளிப்படி. தள்ளுடி. கொல்லட்டும், பொண்ணு தீக்கட்டும். அப்பதான் எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கும். பேசிக்கிட்டே. ஐயோ அம்மா, அம்மா.